ஆட்டுக்கு தாடியும் அரசாங்கத்துக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொல்றது தான் அந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் சொல்றாரு. அதே மாதிரி ஆளுநர் கையில மனுவையும் கொடுக்குறாரு. அப்ப இதை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? ஆட்சி அவர்கள்ட்ட இருக்கு, ஆட்சியும் அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்குன்னா அங்கதான் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இரண்டு வெவ்வேறு கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர்கள் ஒரே மேடை அப்படின்னு சொன்னா வெவ்வேறு கருத்துக்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தான் சீமான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றதை நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஒரு மேடையில நாங்க அமர்ந்திருந்தோன்றதுக்காக கூட்டணி எல்லாம் பேசாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாரு. இப்பவும் சொல்றேன், இவங்க ரெண்டு பேருமே இவர்கள் ஒரு சீமான் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகமூடி போடாம ஒரு உண்மையான முகத்தை காட்டியிருந்தாருன்னா கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய தம்பிகள் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கட்சியினுடைய தோழர்கள் வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை முதல்ல நீங்க உள்வாங்க. இந்த பிஜேபிக்கு அண்ணாமலை தேவையான்றது இங்க மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள் இல்லை. பிஜேபியில தொடர்ச்சியா அண்ணாமலை தான் தலைவரா இருக்கிறாருன்னா நாடு மிகப்பெரிய ஒரு சுபிக்ஷமா அதுதான் ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட உதயநிதி ஸ்டாலின் தான் உதயநிதி திமுக கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி நீங்க தான் அடுத்த 100 வருஷத்துக்கு இங்க இருக்க போறீங்க, வேற யாரும் வரக்கூடாது, எல்லா கட்சியும் கலைச்சிடலாமா? அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னுமே இருக்குன்னு சில கருத்துக்களும் இருக்கு. கருத்துக்களுக்கு தான் பதில் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல அல்ல அல்ல. 2ஆம் ஆண்டு துவக்க விழாலேயே சொன்னாரு, அதை நீங்க நல்லா கவனிச்சிருக்கோம். அடுத்து வரக்கூடிய 52 வாரங்களுக்கும் எதிர்கட்சி தளபதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதிவு செஞ்சார். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வெளியாகி இருக்கு நேற்றைக்கு. அந்த தீர்ப்புக்கு விஜய் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த 10 மசோதாக்கள் குறித்து உச்சநீதிமன்றம் எடுத்துள்ள தீர்ப்பு வரவேற்கக்கூடியது ஒன்று அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம உற்று நோக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இங்கே ஆளுநரினுடைய தேவை தேவையற்றது அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு கொள்கையாகவே இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஒரு ஆளுநரை வச்சு தான் எல்லா அரசியல் காய்களையும் நகர்த்திக்கிட்டு இருக்கு இந்த பாசிச ஒன்றிய அரசு. அப்போ நம்மளுடைய ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருந்துக்கிட்டு செயல்படுறாரா அப்படின்னு பார்த்தா தமிழக மக்களுக்கான எந்த நலனுக்காகவும் அவர் செயல்பட்டதா இது வரைக்கும் வரலாறே கிடையாது. அவர் இருக்கக்கூடியது அத்தனையுமே எங்கெல்லாம் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணணுமோ அதுதான். இங்கே தேசிய கீதத்துக்கு இங்கே நின்னாங்க, இங்கே நிற்கலை, தமிழ் தாய் வாழ்த்து பாடலை, இந்த மாதிரி சர்ச்சைகள் எல்லாம் கிளப்பிக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பிரச்சனை எதுவுமே ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் தான். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தருடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விடயங்கத்துக்கு இவர் எந்த அளவுக்கு பதிலளிச்சிருக்கிறாரு, அதுக்கு முனைப்பு காட்டியிருக்கிறாருன்றது மிகவும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் அதையெல்லாம் கடந்த காலங்களில் செஞ்சாரா அப்படின்னா கிடையாது. துணைவேந்தர்களை நியமனம் பண்ணாதது எதற்காக? இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பல்கலைக்கழகங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை அவர் பார்க்கணும் இல்லை. அப்போ தன்னுடைய கோர்ட்ல இருந்து அவர் தாண்டி போறாருன்னு தான் அர்த்தம். இப்போ துணைவேந்தர்களை அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வரும் பொழுது அது ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஏன்னா துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாம இருந்திருக்கிறாரு ஆளுநர் அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சமயத்துல அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வரும்போது விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை நேர்ல போய் சந்திச்சு மனு கொடுத்தாருன்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. மாநில சுயாட்சியை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் எதற்காக ஆளுநர் அவர்களை சந்திச்சு மனு கொடுக்கணும்? ஆளுநர் பதவியே தேவையில்லை, ஆட்டுக்கு தாடியும் அரசாங்கத்துக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் சொல்றாரு. அதே மாதிரி ஆளுநர் கையில மனுவையும் கொடுக்குறாரு. அப்ப இதை நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? சிஏஏ சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர் தான் தளபதி அவர்கள். சிஏஏ சட்டத்தை எதிர்க்கும் போது ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை மக்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களை உள்ளே கொண்டு வருது. என்சிஆர் இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே சிஏஏ போன்ற சட்டங்களை கருப்பு சட்டங்களை ஏற்றினாலும் தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கிறாருன்றதான் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் யாராக இருக்கிறாரு?
ஸ்டாலின் அவர்களாக? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களாக இருக்கிறாரு. ஆனால் இந்த கோரிக்கையை நாங்கள் யார்கிட்ட வைக்கணும்? அவர்கிட்ட தான் வைக்கணும். இன்னைக்கு அவர் தான் இருக்கிறாரு, புரியுதுங்களா? ஆனால் தன்னுடைய கொள்கையாகவும் ஊழல் எதிரியாகவும் பார்க்கக்கூடியது, அரசியலினுடைய எதிரியாகவும் பார்க்கக்கூடியது திமுகவை தான் பார்க்கிறாரு. அதில் மாற்றம் இல்லை. இன்னைக்கு இன்னும் ஓராண்டு காலம் அவர்கள் கையில் ஆட்சி இருக்குது. அப்போது ஆட்சி அவர்கள்ட்ட இருக்குது, ஆட்சியும் அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்குன்னா அங்கே தான் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ இதை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அவர் பிரதிநிதியாக தான் பார்க்கப்படுறாரு. அந்த பிரதிநிதி கிட்ட எடுத்து சொல்கிறாரு, ஆனால் இதை இவர் ஆதரிக்கலை, எங்களுக்கு வேண்டாம்ன்றதையும் பதிவு பண்ணுறாரு. அதை தான் நீங்கள் உள்வாங்கணும்னு சொல்கிறோம் சார். ஆனால் இப்போ ஆளுநர் அவர்களை சந்திச்சதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அதனால தீர்ப்பு ஏதாவது கிடைச்சிருக்கா? அப்போ எதற்காக ஆளுநர் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை விஜய் அவர்களே அந்த டைம்ல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு தானே? இப்போ அதிமுக கடந்த காலங்கள்ல ஆளுநரை போய் சந்திச்சிருக்கு, எதிர்கட்சிகள் சந்திச்சிருக்கு, தொடர்ச்சியா எல்லா கட்சிகளும் தேவைக்கேற்ப போய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க, அவர் கொண்டு போய் செய்திகளை சேர்ப்பாருன்னு. ஆனா எல்லா திட்டங்களையும் அவர் போட்டுட்டு ஊர் ஊரா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எந்த வேலையும் பார்க்கல. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனத்தை வைக்கிறாருன்னு இதே போன்ற ஒரு கண்டனத்தை இதுவரைக்கும் இந்த சுதந்திர நாட்டுல எத்தனை ஆளுநர்கள் மீது இது போன்ற கண்டனங்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் தெரிவிச்சிருக்கு? ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை கால அவகாசத்துக்குள்ள நீங்கள் இதற்கான தீர்வை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்குது. அவர் கையில இருந்த ஒரு அதிகாரத்தை பறிச்சு இன்னைக்கு முதல்வருக்கு கொடுக்குது. அப்போ இதற்கெல்லாம் யார் காரணம்? அதற்கான உங்களுக்கான வேலைகளை நீங்க சரிவர செஞ்சிருந்தீங்கன்னா இங்க ஏன் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும்? ஏன் இந்த ஒரு பதட்டம்? இன்னும் 3 மாதத்துக்குள்ள அத்தனை வேலைகளும் உங்களுக்கு பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயத்தையே நீதிமன்றம் ஏற்படுத்துது. இப்போ இந்த ஒரு தீர்ப்பு இருக்குல்ல சார், இது வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு தீர்ப்பு மற்ற மாநிலங்களுக்குமே தமிழகத்துக்கு கொடுத்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு கொடுத்த ஒரு தீர்ப்பு மற்ற மாநிலங்களுடைய கவர்னர்களுக்கும் பொருந்தும். அந்த மாநிலங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது ஒரு வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்க? ஆமாம், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது மாநிலத்தினுடைய உரிமை மீற போகிறதில்ல. இவர் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் இன்னைக்கு 4 ஆண்டுகளாக எல்லாத்தையுமே கிடப்பில் போடுறதுக்கு முதல்வர் கிட்ட அதிகாரம் இருக்குமே. ஆனால் அது அந்தந்த நிமிடமே அதுக்கான தீர்வுகள் கிடைச்சிருமே. அவர்களுடைய கொள்கையை முடிவாக அறிவிக்கும் போதே அதுக்கான வேந்தருக்கான வேலைகளையும் முடிச்சிடலாமே. அப்போ திமுக அரசு இந்த ஒரு விஷயத்துல நல்லா செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்லை, யார் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையான அறிஞர் அண்ணா முன் வச்சாரு, புரியுதுங்களா? அதை தான் இன்று வரை ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதே தான் தாவேகாவும் சொல்லுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கொள்கையை நீதிமன்றம் சென்று அது கிடைச்சிருக்கிறத வரவேற்கிறோம், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் இது போன்றுதான் இருக்கணும். மக்களை வஞ்சிக்கக்கூடிய விதமா இருக்கக்கூடாது. மாணவர்களையும் வஞ்சிக்கப்படக்கூடிய விதத்துல இந்த மாதிரி அவலங்கள் ஏற்படக்கூடாதுன்றதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையா இருக்கு. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பல கருத்துக்களையும் முன் வச்சிருந்தாங்க. 2 வெவ்வேறு கருத்துக்கள் பேசக்கூடிய தலைவர்கள் ஒரே மேடை, இந்த நிகழ்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 வெவ்வேறு கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர்கள் ஒரே மேடை அப்படின்னு சொன்னா வெவ்வேறு கருத்துக்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தான் சீமான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றத நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சீமான் இங்க உள்ள மக்களுக்கான தலைவர் கிடையாது. அவர் பிஜேபியினுடைய ஒரு முகம்ன்றத ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம சேனல்லையே பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை மட்டுமல்ல, ஏற்கனவே ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வந்ததில் இருந்தே அவர் ஒட்டுமொத்தமாக பிஜேபியினுடைய ஒரு பி டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதில் மாற்றம் கிடையாது. வரக்கூடிய காலகட்டத்தில் கூட்டணியும் வைப்பார். எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு மாற்றாக வரோம்னு சொல்லக்கூடிய பிஜேபி எதுக்கு தமிழகத்தில் இடைத்தேர்தலில் ஏன் போட்டியிடலை? அவங்களால சொல்ல முடியுமா? ஏன் போட்டியிடலை? அந்த 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 இடத்துல சீமானுக்கு தான் அவர்கள் ஆதரவும் கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு நோட்டாவோட முந்திரிச்சா பிஜேபி? நோட்டாவுக்கு எனக்கு தான் போட்டின்னுக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளா. பிஜேபி நோட்டாவுக்கு ஒன்றுமே இல்லை, வாக்குகளே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு பிஜேபி இந்த இடத்துல இருக்கு, நான் இந்த இடத்துல இருக்கேன்றதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நோட்டாவோட கூட்டணி வச்சிருக்கிறாருன்னு தானே சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரையும் புகழாரம் அவர்களுக்குள்ளதான் சூடிக்கணும். இந்த புகழ் மாலை ஒருபோதும் மணக்க போறது கிடையாது.
அது வெறும் காகித பூ தான். ஓகே, இப்போ சீமான் அவர்கள் வந்து மெடிசனும் சரி, மருத்துவமும் இன்ஜினியரிங் எல்லாமே வந்து தமிழ்ல படிக்கணும், தமிழுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிதான் வரும், ஆங்கிலம் வந்து தமிழுக்குள்ளேய முக்கியத்துவத்தை வந்து பறிக்குது, இதைத்தான் வந்து திமுக ஆதரிக்குது, ஸோ ஆங்கிலம் தேவையில்லை, தமிழ்ல படிங்க, தமிழ் வந்து உணர்வா மதிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சாத்தியமற்ற ஒன்றை தான் சீமான் அவர்கள் பேசுவாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மருத்துவருக்கு வந்து தமிழில் தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, தமிழ் தெரிஞ்சிருக்கணுன்றது கட்டாயம். இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாநிலத்தினுடைய மொழியை நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதுவும் தொன்மை வாய்ந்த மொழியாக இருக்குது, உலகத்தில் மிக மூத்த மொழியாக கருதப்படக்கூடியது இந்த தமிழ் தான். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்கலைன்னா நம்ம வெட்கப்படக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கணும். ஆனால் ஒரு மருத்துவம் பயிலக்கூடியவர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவர்களும் அப்படி தான் படிக்கணுன்றது எந்த கட்டாயமும் இல்லை. இப்பவும் சொல்கிறோம், அது எதுவாக இருந்தாலும் திணிப்பை எதிர்க்க தான் செய்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் திணிப்பை கொடுக்காதீங்க, உங்களுடைய முறையில் கல்வியை முறைப்படுத்துங்க, இருக்கக்கூடிய மாணவர்களை பாதுகாத்துடுங்க, இருக்கக்கூடிய மாணவர்களை உயிரை பறிச்சிடாதீங்க, காப்பாத்துங்கன்னு சொல்கிறோம். இப்போ சீமானவர்கள் வந்து முதல்ல என்னுடைய அப்பா அம்மாவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு நான் வந்து பிள்ளையா இருக்கேன், அதுக்கப்புறமா என்னுடைய அத்தை மாமாவுக்கு இந்தியாவுக்கு நான் மருமகனா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த குறிப்பிடுறாரு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, புரிஞ்சுக்கிறது திரும்பவும் சொல்கிறோம், அவர் பிஜேபியினுடைய ஒரு முகமாக தான் செயல்படுறாருன்றத நம்ம பல அவர் மறுப்பார். அதான் அங்கே மருமகனா போனதுக்கு அப்புறம் இங்கே எப்படி மறுக்காம இருப்பாரு? இப்போ உங்களுக்கு கொள்கை கூட்டணி எல்லாம் ஒன்று, இப்போ பாசிசவாதி கைபர் கோலம் களவாய் வழியே ஆடு மேய்த்து வந்த கூட்டம் இதெல்லாம் காணாம போயிடுச்சா? பார்ப்பான் அனைத்தையும் சமமா பார்ப்பான் ஆயிட்டானா? சங்கி சகத்தோழன் ஆயிட்டான்ல, அப்போ உனக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும். இல்ல இப்போ வந்து இப்பவுமே ஆனா பாஜகவினுடைய அரசியல் விமர்சனம் செய்யதான் செய்யறாரு. பாகிஸ்தான் மாட்டுக்கறி, இந்த மாதிரி ராமர் கோவிலை வைத்து செய்யக்கூடிய அரசியல், இப்படி இந்த மாதிரியான அரசியல் தான் பாஜகவோட அரசியல், வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்கிறாரு. அப்படி பார்த்தா என்னுடைய கூட்டணி இல்லைன்றதையும் சொல்றாரு. பாஜகவினுடைய அரசியல் கூட்டணி இல்லைன்னு அவர் எங்கேயும் சொல்லலையே. நீங்க வந்து அந்த ஒரு மேடையில நாங்க அமர்ந்திருந்தோன்றதுக்காக கூட்டணி எல்லாம் பேசாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாரு. இப்பவும் சொல்றேன், இவங்க ரெண்டு பேருமே இவர்கள் வந்து ஒரு சீமான் வந்து ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகமூடி போடாம ஒரு உண்மையான முகத்தை காட்டியிருந்தாருன்னா கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய தம்பிகள் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கட்சியினுடைய தோழர்கள் வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை முதல்ல நீங்க உள்வாங்கணும். அப்ப இவர் ஒரு நாடகத்தை தான் அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாரு, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் பத்தின ஒரு தெளிவும் பார்வையும் அவருக்கு என்ன? பிரிச்சு தான் பார்ப்பார், ஒன்னா பார்ப்பாரா? கிடையாது. இங்க திராவிடன தீர்ப்பு அதாவது இவர் சொல்லக்கூடிய அனைத்தும் சாத்தியமற்றது. பாஜக சொல்லக்கூடியது தமிழகத்துல சாத்தியமற்றது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து களவாடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 2026 தரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில பாஜக தலைவராக இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வேற இருந்துட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தான் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளியில தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அது எப்படி அமையும்? நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஆன அந்த ஒரு உறவு எப்படி அமையும் அப்படின்ட்டு இல்லை, அது அவங்களுடைய கட்சியை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் எந்த இடத்துலையும் இல்லை. அது அவர்களுடைய கொள்கை முடிவு. அவர்கள் யாரை வேணால் கொண்டு வந்து போடுவாங்க, புரியுதுங்களா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டனையும் போடலாம், யாரை வேணாலும் போடலாம். எங்கேயோ இருந்து அண்ணாமலையை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போடலையா? இவருக்கு இதுக்கு முன்னாடி என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு இவரை கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ என்ன, நாளைக்கு என்ன செய்ய போகிறாரு? அது நமக்கு தேவையற்றது. இங்க தேவை உள்ள விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் மண்ணுக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு தீர்வு காண்றதுக்கு எத்தனை பிரச்சனைகளோ இருக்கு. அப்படின்றப்போ இந்த பிஜேபிக்கு அண்ணாமலை தேவையான்றது இங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள் இல்லை. பிஜேபியில தொடர்ச்சியா அண்ணாமலை தான் தலைவரா இருக்கிறாருன்னா நாடு மிகப்பெரிய ஒரு சுபிக்ஷமாத்தை வந்து ஏற்படுத்துற போறதில்ல, விவசாயிகள் தற்கொலை நின்ற போறதில்ல, வானம் சரியா பூமியை பார்த்து மழை பொழிதிர போறதில்லை, விவசாயங்கள் செழித்துவங்க போறது கிடையாது, எல்லார் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கிற போறது கிடையாது. புரியுதுங்களா? இந்த பக்கம் நான் ஆட்டுக்கறி பிரியாணியை தின்னுட்டு அந்த பக்கம் போய் கோயிலில் உட்காந்துக்கிட்டு கபட நாடகம் நடத்தி போராட்டம் பண்ணக்கூடியவர் தான். இங்கே ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு நான் மக்களுக்கும் மண்ணுக்குமான தலைவன் சொல்லிட்டு இன்னைக்கு பாஜகவோட ரகசியமாக உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் சீமான். ரெண்டு களவாணிகளும் ஒன்னா இணைந்து இருக்கிறார்கள் தான் சொல்லலாம். இப்ப பாஜக கூட என்டிஏ கூட்டணியில நாம் தமிழர் கட்சி, பாமக, அதிமுக மற்றும் பாஜக இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைத்து தமிழக தேர்தல் அரசியலை வந்து களம் காண போறாங்க.
ஸோ வாக்கு சதவீதத்தை பிரிக்க போறாங்க திமுக கிட்ட இருந்து அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. யார் வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறாங்க சேர்க்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. 2026 மக்களுக்கானவன் யாருன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களுடைய ஜனநாயகன் யாருன்றத முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக மக்களுடைய ஆட்சி நடைபெறணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் தான் சரியான தேர்வுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இங்க இருக்கக்கூடியவர்கள் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒரு பதட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அதிர்வலைகள் இன்னைக்கு தமிழகம் முழுக்க, ஒன்றியம் முழுக்க ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. தளபதி அவர்கள் தான் 2026 இந்த மண்ணுக்கான தலைவன், தளபதி, மக்களுடைய முதல்வர்ன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 2026 தான் சந்திக்க போறோம் அப்படின்றத குறிப்பிட்டாலுமே அவருடைய இலக்கு 2026 இல்ல, அதற்கு அப்புறமா வரக்கூடிய தேர்தல் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தான் அவர் போட்டி போட போறாரு, ஸ்டாலின் அவர்கள் கூட கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்களே. திமுக இன்னும் நிறைய சொல்லும். 2031 அவர் தான், அதுக்கப்புறம் 36 இன்பநிதி தான். இதெல்லாம் நீங்க கேட்டு அவர் துணை முதல்வர் ஆயிடுவாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் கேட்டீங்கன்னா அதுதான் ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட உதயநிதி ஸ்டாலின் தான் உதயநிதி, திமுக கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, நீங்க தான் அடுத்த 100 வருஷத்துக்கு இங்க இருக்க போறீங்க. வேற யாரும் வரக்கூடாது. எல்லா கட்சியும் கலைச்சிடலாமா? ஏன் தேர்தல் வைக்கிறீங்க? மக்களுக்கான திட்டத்தை என்ன வச்சிருக்கீங்க? நாள்தோறும் மக்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறானே. பணம் இல்லைன்னு சொல்றீங்களே, பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட பணம் இருக்கா? இருந்துச்சா? இல்ல. இன்னைக்கு இந்த தொகையை நாங்க உயர்த்தி தரோம், எங்க இருந்து இந்த பணத்தை கொண்டு வரீங்க? அதுக்கு மக்களுக்கு பதில் சொல்லுங்க. 500 ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இல்ல, வருஷத்துல ஒரு முறை கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட பணம் இல்ல. ஆனால் மாதந்தோறும் எக்ஸ்ட்ரா இன்னும் 1000 ரூபாய் கொடுக்க போறேன்றீங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு. அதை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை, தகுதி இல்லை. அப்ப தாவேகாவுடைய இலக்கு 2026 2031? 2026 தமிழக மக்களுடைய மகத்தான முதல்வர் ஜனநாயகன் தளபதி அவர்கள் தான். ஆனா அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னுமே இருக்குன்னு சில கருத்துக்களும் இருக்கு. கருத்துக்களுக்கு தான் பதில் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல அல்ல அல்ல. தமிழக மக்களை மட்டுமே முன்னிறுத்தி மையமாக கொண்டு தமிழக மக்களுக்கு மட்டுமே சேவையாற்றுவதற்காக, தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இப்போ பெட்ரோல் டீசல் விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுக்காக கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, விலை உயர்வுன்றது, விலைவாசி உயர்வுன்றது கண்டிக்கத்தக்கது தான். பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் விலையேற்றங்களை கொண்டுகிட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்போ கேஸ் விலை உயர்ந்திருக்கு. 350 ரூபாயில இருந்த கேஸ் இன்னைக்கு 450 ரூபா ஆயிடுச்சுன்னு அக்கா தமிழிசை போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? இந்த பிஜேபி போராட்டம் நடத்திச்சா இல்லையா? அப்ப எல்லாரும் போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்ப என்ன சொன்னீங்க? விண்ணை முட்டுது, 60 ரூபா பெட்ரோல் இருக்கும் போதே விண்ணை முட்டுதுன்னு நீங்க இப்போ முட்டலையா? வளைஞ்சு போயிடுச்சா திருப்பி? அப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான தகுதி இல்லை, கேட்கறதுக்கான அனைத்து தகுதிகளும் தளபதிக்கு இருக்குன்னு சொல்றோம். அப்ப நீங்க இன்னைக்கு இவரோட கூட்டணி, இப்ப இதுல எல்லாம் சமரசம் ஆயிட்டாரா? கொள்கையோட இல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு சீமானு இன்னைக்கு பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் அதுக்கு இதுக்கு நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிற நீங்களே, நாங்க போராடுவோன்றீங்களா அதிமுக? இப்போ சமாதானம் ஆயிட்டீங்களா? எந்த கொள்கையை அவர்கிட்ட இருந்து எடுத்துப்பீங்க? வாக்கை மட்டும் சேர்த்துப்பீங்களா? என்னோட வாக்கு எடுத்துக்கிறேன், நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன், அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க அவர்களுக்கு அடிமையா தானே இருக்கணும். அவர்கள் மூலியமா நீங்க 1% வாக்குல அவர் ஜெயிச்சாலும், ஒரு ஓட்டுல ஜெயிச்ச எத்தனை பேர் பாக்குறோம்? 5 ஓட்டுல 10 ஓட்டுல ஜெயிச்ச எவ்வளவு? ஒரு வாக்குகள் அதிகமா இருந்தாலும் அவர் தானே வெற்றி பெற்றவர். அதுதானே ஜனநாயகம். அப்படிதானே சொல்லியிருக்கு. அப்ப நீங்க அவர் மூலியமா அந்த 1%, 5%, 3% இப்படி வாக்குகளா சேர்த்துக்கிட்டு நாளைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நீங்க கூஜா தூக்க போறீங்களான்னு கேட்கிறோம். மக்கள் எதையும் இன்னைக்கு மறக்கிற மாதிரி இல்லை. நீங்க இப்பவும் சொல்ற அனைத்துமே உங்க 2 பேர்ட்டுமே இருக்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். மக்கள் கூட்டணியில தளபதி அவர்கள் நிற்கிறாரு. உங்களுக்கும் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடை தமிழக மக்கள் 2026 நிச்சயமாக அடிப்பார்கள், உங்களுக்கு காட்டுவாங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு விலைவாசியினுடைய ஏற்றங்கள் ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் கண்டன அறிக்கைகள், அனைத்துக்குமான கண்டன அறிக்கைகள் வருது. மக்களை வஞ்சிக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தமிழகம் முழுக்க தொடர்ச்சியான போராட்ட காலத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான்றது மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு வக்பு திருத்த சட்டத்துக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர், எல்லா பக்கம் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு சாலையில இறங்கி போராட்டம் பண்ணிருக்கிறானே, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட இன்னைக்கு பண்ணலையே. திமுக பண்ணியிருக்க இது வரைக்கும் போராட்டம்
பண்ணலையே. இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்களே, பண்ண வேண்டியதானே? அப்போ உடனடியா இந்த பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட உடனே அடுத்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடியது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டமைப்பை வச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கா இல்லையா? தமிழகத்துல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் எதிர்வினை ஆற்றிக்கிட்டா இருக்கா இல்லையா? அப்ப மக்களும் தொண்டனும் தயாராகிட்டு இருக்கிறான். 2ஆம் ஆண்டு துவக்க விழாலேயே சொன்னாரு, அதை நீங்க நல்லா கவனிச்சிருக்கணும். அடுத்து வரக்கூடிய 52 வாரங்களுக்கும் எதிர்கட்சி தளபதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதிவு செஞ்சார். இன்னைக்கு அதை தொடர்ந்து தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல நம்ம பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இன்னைக்கு தமிழகம் முழுக்க தொடர்ச்சியா எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் போராட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுடைய பிரச்சனை தினசரி இன்னைக்கு தொண்டர்கள் போய் கேட்கிறான், மக்களுடைய பிரச்சனைக்கு நிக்கிறான், மக்கள் பக்கம் நிக்கிறான், சாலை போடலையா நிக்கிறான், பள்ளிக்கூட பிரச்சனையா நிக்கிறான், அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிக்கிறான், படுகொலை நடந்துருச்சா நிக்கிறான், அந்த பக்கத்துல நிக்கிறான். மக்களுடைய குரவலைகள் நிறைக்கப்படுகிறதா, மக்களுடைய ஜனநாயகம் பறிக்கப்படுதா, உரிமை பறிக்கப்படுகிறதா, அங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் நிக்கிறான். தொடர்ச்சியா களத்துல நிக்கிறான். தளபதியினுடைய தம்பியாவும் தங்கையாவும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உரிமைக்காக குரல் கொடுக்கிறான். 2026 தளபதியை கொண்டு வந்தே தீரணுன்ற முடிவை பண்ணிட்டான். இனி யார் சொல்லியும் கேட்க மாட்டான். ஓகே சார், தாவேகா கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக நன்றி. வாழ்த்துக்கள்.